வெல்கம் டு டிஎன்பிசி வெற்றி நிச்சயம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்கனாமிக்ஸில் 4வது வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா பணம்னா என்ன, அது என்னென்ன பண்ணும், ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பணம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பணம் வந்து ஒரு லத்தீன் மொழிச்சொல். பணம் வந்து லத்தீன் மொழிச்சொல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானட்டா அப்படிங்கிற லத்தீன் மொழிச்சொல்லில் இருந்தால் வந்து பணம் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மானட்டா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரேக்க பெண் கடவுள். அந்த கிரேக்க பெண் கடவுளுக்கு தான் வந்து மானட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மானட்டாவில் இருந்தால் வந்து பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, பணம் அப்படிங்கிற வார்த்தை. ஸோ அதுக்கப்புறம் வந்து சில பேர் சொன்னது பணம்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் மட்டுமே பணத்தின் தேவையை போக்கும். பணம் மட்டுமே பணத்தின் தேவையை போக்கும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாக்கர் அப்படிங்கிறவர் தான் வந்து பணத்தால் மட்டும்தான் வந்து பணத்தோட இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னது வந்து வாக்கர். பணம் என்பது அவை என்ன செய்கிறதோ அதுவே, பணம் என்பது அவை என்ன செய்கிறதோ அதுவே என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் ஹக்ஸ். இதுவுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். பணம் என்பது அவை என்ன செய்கிறதோ அதுவே என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் ஹக்ஸ் அப்படிங்கிறவர் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பணத்தோட பணிகள், பணம் வந்து என்னென்ன பணிலாம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பணம் வந்து ஒரு 2 பேருக்கு வந்து இன்டர்மீடியேட் இடையீட்டு கருவியாக இருக்குது. 2 பேருக்கு இடையில ஒரு இடையீட்டு கருவியாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மதிப்பின் அளவுகள். உங்ககிட்ட வந்து எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு வந்து மெஷர் பண்ணுறதுக்கு எதை வச்சு மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பணத்தை வச்சு தான் மெஷர் பண்ணுறாங்க. ஸோ மதிப்பின் அளவுகளாக பயன்படுகிறது. மதிப்பின் நிலைகள்னா உங்களோட மொத்த சொத்து மதிப்பு இத்தனை வருஷத்துக்கு இவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து பெர்மனண்ட்டாக அது வந்து ஒரு நிலைகளான இருக்குது. அதை பற்றி சொல்கிறதா வந்து மதிப்பின் நிலைகளன். ஸோ அப்புறம் வந்து ஃபியூச்சர் எதிர்கால செலுத்துகை, அதுக்காகவும் நீங்கள் வந்து பணத்தை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க, எதிர்கால செலுத்துகைக்காகவும் பயன்படுகிறது. ஸோ பணத்தோட பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடையீட்டு கருவியாக பயன்படுகிறது, மதிப்பின் அளவுகளாக பயன்படுகிறது, அப்புறம் மதிப்பின் நிலைகளன், அப்புறம் வந்து எதிர்கால செலுத்துகை, இதுக்கெல்லாம் வந்து பயன்படுகிறது. ஸோ அப்புறம் டைப்ஸ் ஆஃப் மணி, பணத்தின் வகைகள். டைப்ஸ் ஆஃப் மணி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா M1 M2 M3 M4 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா M1 அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து நம்ம கையில் உள்ள எல்லா பணம். M1 அப்படின்னா நம்ம நார்மலாக உள்ள கையில் உள்ள எல்லா பணமுமே வந்து பார்த்தீங்கன்னா M1 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மக்களிடம் உள்ள எல்லா பணமுமே வந்து M1 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா M2னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா M1 மேலே பார்த்த M1 ப்ளஸ் அஞ்சலக சேமிப்பு, அந்த M1 ப்ளஸ் அஞ்சலக சேமிப்பு அதை தான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா M2 அப்படின்னு சொல்கிறோம். மேலே பார்த்த M1 அப்படின்னா பார்த்தீங்கன்னா மக்களிடம் உள்ள பணம் தான் வந்து M1. M2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா M1 அந்த M1 மக்களிடம் உள்ள பணத்தையும் ப்ளஸ் அஞ்சலக சேமிப்பு, நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வச்சிருக்கிற அந்த சேவிங்ஸ், அதை எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து M2. M3 அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்த அதே M2, அதாவது மக்களிடம் உள்ள பணம், அஞ்சலக சேமிப்பு, அப்படியே வரிசையை ஆட் பண்ணிட்டே வரணும். ப்ளஸ் இதில் எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கியின் பொது மக்களின் கால வைப்புகள், நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணுற சேவிங்ஸ். M2ல போஸ்ட் ஆஃபீஸில் டெபாசிட் பண்ணுற சேவிங்ஸ், M3ல பேங்க்கில் டெபாசிட் பண்ணுற சேவிங்ஸ், மிச்சம் எல்லாத்தையும் கூட்டணும். ஸோ M4 அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா M3 மேலே உள்ள எல்லாத்தையும் கூட்டி M3 ப்ளஸ் இன்சூரன்ஸ் பாலிசி, வருங்கால வைப்பு கால நிதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இன்சூரன்ஸ் பாலிசி அது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து M4 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பணத்தின் வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா M1 நம்ம நார்மலாக மக்களிடம் உள்ள பணம். ஸோ M2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா M1 ப்ளஸ் அஞ்சலக சேமிப்பு. M3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா M2 ப்ளஸ் நம்ம பேங்க்கில் வங்கிகளின் வங்கிகளோட பேங்க் சேவிங்ஸ். ஸோ அப்புறம் M4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியில் உள்ள சேவிங்ஸ் ப்ளஸ் M3. இந்த மாதிரி பணம் வந்து 4 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஸோ பணத்தோட சிம்பிள் நம்ம பார்த்துருப்போம், ரூபாய் நோட்டில் உள்ள சிம்பிள். ஸோ இந்த சிம்பிள்லாம் வந்து பணத்தோட சிம்பிளாக இருக்குது. இந்த சிம்பிளை வந்து எப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010 வந்து மத்திய அமைச்சகம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எப்போனா 2010 மத்திய அமைச்சகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதான் வந்து இந்த சிம்பிள், ரூபாய் நோட்டுக்கான சிம்பிள். ஸோ அந்த சிம்பிளை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் வந்து இவர் உதயகுமார் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த சிம்பிளை வந்து கண்டுபிடிச்சார். இதுவுமே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சிம்பிளை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயகுமார் அப்படிங்கிறத வந்து இந்த சிம்பிளை வந்து கண்டுபிடிச்சார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூபாய் நோட்டுகள், நம்ம நார்மலாக உள்ள ரூபாய் நோட்டுகள் எல்லாம் வந்து எங்கே அச்சடிக்கப்படுகிறது, இந்தியாவோட ரூபாய் நோட்டுகள் எல்லாமே வந்து எங்கே அச்சடிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசிக் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்திய ரூபாய் நோட்டுகள் அனைத்துமே வந்து அச்சடிக்கப்படுகிறது, ரூபாய் நோட்டுகள் எல்லாமே. ஸோ இந்த ரூபாய் நோட்டுகளை யார் அச்சடிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுதான் வந்து அச்சடிக்கும். ஸோ சும்மா வந்து ரூபாய் நோட்டுகளை வந்து அச்சடிச்சிட முடியாது. நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அச்சடிச்சு, சப்போஸ் நமக்கு பணம் வாட்டமாக இருக்கும் பொழுதோ பணம் வீக்கமாக இருக்கும் பொழுதோ இஷ்டத்துக்கு ரூபாய் நோட்டுகளை அச்சடிச்சு வெளியிட முடியாது. அவங்க கையில் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட், இப்போ RBI வந்து ஒரு 500 கோடி ரூபாய் கோல்டு வச்சிருக்குன்னா அந்த கோல்டுக்கு ஈக்குவலாக மட்டும்தான் வந்து ரூபாய் நோட்டு அடிக்க முடியும். ஸோ அதே மாதிரி ஒரு 500 கோடி ரூபாய் வெளிநாட்டு பணம் வச்சிருக்குன்னா அந்த வெளிநாட்டு பணத்துக்கு ஈக்குவலாக மட்டும்தான் வந்து ரூபாய் நோட்டு அடிக்க முடியும். சும்மா வந்து எல்லா தேவைக்கு ஏற்ப ரூபாய் நோட்டுகள் அடிக்க முடியாது. கையில் அமௌண்ட் வச்சுட்டு தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ரூபாய் நோட்டு அடிக்க முடியும். ஸோ ரூபாய் நோட்டுகள் யார் அடிக்குன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, எங்கன்னா நாசிக்ல
வீக்லேயே அச்சடிக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக 2 ரூபா காயின்லேருந்து இப்போ வந்து 2000 ரூபாய் நோட்டு வரைக்கும் யார் அச்சடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா RBI தான் அடிக்கும். 2 ரூபா காயின்லேருந்து 2 ரூபா தாள், 5 ரூபா தாள், 10 ரூபா, 20 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா, 50 ரூபா, 2000 ரூபா, இது எல்லாமே வந்து யார் அச்சடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா RBI தான் வந்து அச்சடிக்கும். ஸோ இதில் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் நோட்டு, 1 ரூபாய் நோட்டு நம்ம பார்த்துருப்போம், இதுக்கு முன்னாடி சின்ன வயசில் பார்த்துருப்போம், இப்போ ரீசெண்டாக கிடைக்குது. ஸோ இந்த 1 ரூபாய் நோட்டு வந்து யார் அச்சடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய நிதி அமைச்சகம், அதாவது மத்திய அரசாங்கத்தில் உள்ள மத்திய நிதி அமைச்சகம் அதுதான் வந்து அச்சடிக்குது இந்த 1 ரூபாய் நோட்டை மட்டும். மீத 2 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரைக்கும் யார் அச்சடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா RBI தான் வந்து அச்சடிக்குது. இந்த 1 ரூபாய் நோட்டை மட்டும் யார் அச்சடிக்கிறாங்கன்னா மத்திய நிதி அமைச்சகம் தான் வந்து அச்சடிக்கிறது. இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டளை பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கட்டளை பணம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டளை பணம்னா ஸோ இந்த 1 ரூபாய் நோட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டளை பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1 ரூபாய் நோட்டை வந்து எப்போ ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995 வந்து இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 1995 வந்து இந்த 1 ரூபாய் நோட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது மறுபடியும் எப்போ ரீஸ்டார்ட் பண்ண அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இப்போ ரீசெண்டாக அந்த 1995 அப்புறம் வந்து 1 ரூபாய் நோட்டு கிடைக்காது, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக 1/1/2015 அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 1 ரூபாய் நோட்டு அடிக்கிறத மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம கையிலே கிடைச்சிருக்கும் 1 ரூபாய் நோட்டு புதுசான நோட்டு பேங்க்லேயே கிடைக்கும். ஸோ அந்த 1 ரூபாய் நோட்டை தான் வந்து கட்டளை பணம் அப்படி சொல்கிறாங்க. யார் அடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய நிதி அமைச்சகம். இது எல்லா காசுமே வந்து RBI நாசிக் அப்படிங்கிற இடத்துல வந்து அடிக்கும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வரிகள், என்ன விதமான வரிகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேரடி வரி, மறைமுக வரி அப்படின்னு 2 வரிகள் இருக்குது. ஸோ எதெல்லாம் நேரடி வரி, எதெல்லாம் மறைமுக வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடி வரிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமான வரி, இன்கம் டேக்ஸ், ரெண்டாவது நிறுவன வரி, ஏதாவது நீங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான நிறுவன வரி, அப்புறம் வந்து சொத்து வரி, உங்கள் சொத்துக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டுறது அது வந்து டேரெக்டாக கட்டணும். அப்புறம் வந்து நன்கொடை வரி, யாருக்காவது வந்து நன்கொடை கொடுத்தீங்கன்னா அதுக்கான வரி, அதுக்கப்புறம் வந்து நிலவரி, அதுக்கப்புறம் நிலவரி நீங்கள் லேண்ட் வச்சுருந்தா அது கட்டுற வரி, அப்புறம் ஏதாவது தொழில் பண்ணிங்கன்னா தொழில் கட்டுற வரி, அப்புறம் வந்து இப்போ வங்கிகளில் பணம் மாறுதல் மணி, வங்கியில் வந்து மணி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அதுக்கான மணி, அதுக்கப்புறம் வந்து மரண வரி, இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்கு கட்டுற வரி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேரடி வரி, நீங்கள் டேரெக்டாக கவர்மெண்ட் கட்டுற வரி, இது எல்லாமே நேரடி வரி. வருமான வரி, நிறுவன வரி, சொத்து வரி, நன்கொடை வரி, நிலவரி, தொழில் வரி, வங்கி பணம் மாறுதல் வரி, மரண வரி, இது எல்லாமே வந்து டேரெக்டாக நீங்கள் கட்டுறது. ஸோ அதுக்கப்புறம் மறைமுக வரி என்னென்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி வரி, நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து இன்டெரக்டாக வந்து வேறு யாராவது கட்டுறதா வந்து உற்பத்தி வரி. சுங்கவரி வந்து நம்ம இதில் கட்டுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விற்பனை வரி, அதே மாதிரி விற்பனை வரி, அப்புறம் வந்து சேவை வரி, மதிப்பு கூட்டு வரி, பொருள் மற்றும் சேவை வரி, பயணிகள் வரி, ஆடம்பர வரி, உற்பத்தி வரி, சுங்க வரி, விற்பனை வரி, சேவை வரி, மதிப்பு கூட்டு வரி, பொருள் மற்றும் சேவை வரி, பயணிகள் வரி, ஆடம்பர வரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மறைமுக வரி, இன்டைரக்ட் டேக்ஸஸ். நீங்கள் கட்ட மாட்டீங்க, உங்கள் மூலமாக யாராவது வேறு யாரோ கட்டுறாங்க. ஸோ அதான் வந்து மறைமுக வரி, நேரடி வரி. இந்த PDF உங்களுக்கு வேணும்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tnpcmysteryblogspot.com அதில் இருக்குது, நீங்கள் போய் வந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்த எக்கனாமிக்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.